ஞாயிறு பட்டிமன்றம். காதலை போற்றுவதில் சிறந்தவர்கள் ஆண்களே என்ற அணியின் பேச்சாளர் செல்லப்பிள்ளை. நடுவர் அவர்களே, பொய்யில 3 விதமான பொய் இருக்கு. 3 விதமான பொய். 3 விதமான பொய். ஒன்று அண்டப்புழுகு, இன்னொன்று ஆகாச புழுகு, அடுத்தது மாயப்புழுகு. இந்த 3 புழுகையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பார்த்துருக்க மாட்டேங்க. இந்த எதிரில் இருக்கு பாருங்க 3 பார்த்துக்காங்க. நடுவர் அவர்களே, காதல் என்றால் என்ன? நீங்க சொல்லுங்க, காதல்னா என்ன? காதல்னா நிறைய விளக்கம் கொடுக்கலாம். அன்பு, பாசம், கருணை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் காதல்னா ஒரு புது கவிஞன் கவிதை எழுதினேன். காதல் என்பது கார்பரேஷன் கக்கூஸ். வெளியே இருக்கிறவன் உள்ள போக துடிக்கிறான், உள்ள இருக்கிறவன் வெளியே வர துடிக்கிறான்னு எழுதினான். நடுவர்கள், இன்னைக்கு காதல் எப்படி இருக்குது? நான் சொல்லட்டுமா எது காதல்னு? இது நடுவர் அவர்களே, காதல் என்பதெல்லாம் சொல்றதில்லை, உணரக்கூடியது. நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் சொன்னானே தொல்காப்பியன், ஒன்றுபட்ட தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் நுகர்க்கக்கூடிய அன்பு தான் காதல். தெரியாதா நமக்கு? அப்போ தலைப்பு என்ன? காதலை போற்றுவதில் சிறந்தவர்கள் ஆம்பளையா பொம்பளையா? இதில் என்ன நடுவர் அவர்களே கேள்வி? போற்றுபவன் பின்பற்ற தெரியணும். சரி, இன்னைக்கு நம்ம பொம்பளை பிள்ளைகளை பார்க்குறோம், ஒரு நல்ல ஒரு பண்பாட்டை பின்பற்றுகிறார்களா? யோசிக்க வேணாமா? ஏன் நடுவர் அவர்களே, இன்னைக்கு தெருவில் பார்த்தா சேலையிலேருந்து மாறி சுடிதார்னு ஒரு நிலைமைக்கு வந்தாக. சுடிதாருக்கு சால்னு ஒன்று இருக்குது, அதை முன்னாடி போட்டாங்க, அப்புறம் பின்னாடி போட்டாங்க, இப்போ வீட்டில் ஓட்டு வந்துடுறாங்க. அது கூட பரவாயில்ல, அந்த சுடிதாருக்கு ஒரு பேண்ட் ஒன்று இருக்கு. அது ஒரு பேண்ட் சாதாரணமாக இருந்துச்சு, அப்புறம் பெருசாச்சு, இப்போ ரொம்ப சின்னதாக போச்சு. அது இன்னொரு, அதுக்கு ஒரு பேரா லெக்கின், அதுக்கு பேர். இப்போ பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்போ நமது முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக கட்டி வச்ச பண்பாட்டை பாதுகாக்க முடியலை, போட்ட முடியலை. இவங்க காதலை போற்றார்களா? யோசிக்க வேணாமா நடுவர் அவர்களே? இப்போது நீங்கள் அம்பிகாவதியை பற்றி சொன்னீங்க. அப்போது அம்பிகாவதி அமராவதியை காதலிக்கிறான், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. இது மன்னவனுக்கு தெரியுது. மன்னவன் ஒரு போட்டி வைக்கிறான். ஏ தம்பி, நீ காதலை பாடாமல், பொருளையும் பாடாமல், அருளை மட்டுமே பாடக்கூடிய 100 பாட்டை பாடியா, உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேனியா அப்படின்னு போட்டி. அவன் நினச்சிருந்தான், பாடிட்டான், அது நமக்கு தெரியும், பாடிட்டான். ஆனால் எண்ணியவள் என்ன பண்ணிவிட்டா காதலி? அப்போ முதலில் பாடிய சாமி பாடலையும் சேர்த்து எண்ணினதுனால 100 நிறைவறையாமல் 99 முடிஞ்சு போச்சு. அப்போ சோழ மன்னன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். இப்போ மட்டும் ஒன்றும் இல்லை, நீ ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டு விடைபெற்று போய்விடு, உன்னை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுக்குறான். ஆனால் அம்பிகாவதி என்ன பண்ணான் தெரியுமா? தன்னுடைய உயிரை போற்றவில்லை, உயிரை மதிக்கவில்லை, காதலை போற்ற வேண்டும் என்பதற்காக மாண்டு போய் இன்று வரைக்கும் பெயர் பெற்றிருக்கிறானே, அது யாரு தெரியாதா நமக்கு? அப்போ அம்பிகாவதி மட்டும், அமராவதி மட்டும் உயிரோடு இருக்கிறாங்களா? நடுவர் அவர்களே, இங்கே ஆண்களை பாருங்க நடுவர்களே, யார் போற்றணும்னு எண்ணியது? அப்போ அதற்கு காரணமாக இருந்தது யாரு? முதலில் அம்பிகாவதி இறந்திருக்கலாம் அல்லவா? அப்போ நான் இறந்துருவேன் அப்படி இறந்திருக்கலாம் அல்லவா? இல்லையே. அப்போ போற்றியவர்கள் ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. இன்னைக்கு காதலை பற்றி ஒரு பாட்டு போட்டான். பொம்பளைங்க காதலைத்தான் நம்பி விடாதே, பெண்ணால பைத்தியமா ஆனவர் உண்டு, ஆண்களால பைத்தியமா ஆனவர் உண்டா, பெண்ணால காவி கட்டி போனது உண்டு, ஆண்களால காவி கட்டி போனவர் உண்டா, பொண்ணுக்காக தாஜ்மஹால் கட்டி வச்சான்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாலா, நம்பி விடாதே நம்பி விடாதே, பொம்பளைங்க காதலைத்தான் நம்பி விடாதே. என்ன நடுவர் அவர்களே, வேற என்ன வேணும்? அப்போ இன்னைக்கு ஒரு ஆடவன் மனம் வெந்து அந்த பாட்டை எழுதியிருக்கிறானா, இவர்களுடைய வண்டவாளம் நமக்கு தெரியாதா? நடுவர்களே, நீங்கள் உங்களுடைய காதல் அனுபவத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் காதல் அனுபவத்தை பற்றி? ஆமாம், ஏன்னா நல்லா இருக்கிறது பிடிக்கலையா நடுவர் அவர்களே? சரி, நீங்க விரும்பல, பரவாயில்ல. அன்பே ஆறுயிரேன்னு பாட்டு பாடவே அந்த அன்பு காதலியை பார்த்து மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுன்னு பாட்டு பாடுறானே, இதெல்லாம் எதற்காக நடுவர் அவர்களே? யோசிச்சு பார்க்க வேணாமா? இன்னைக்கு காதல் கதையில முக்கியமா சொல்லக்கூடியது தேவதாசை நம்ம சொல்லுவோம். இப்ப தேவதாஸ் வாழ்ந்து முடிந்தது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆமா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் காதல்னு சொன்னாலே யாரு பேர் ஞாபகத்துக்கு வருது? தேவதாஸ். தேவதாஸ் இல்லையா? ஏன் தாடி வளர்த்ததுனாலயா? நடுவர் அவர்களே, அப்படி இல்லை நடுவர் அவர்களே. இந்த காதலை போற்றியவர்கள் அந்த காலத்துல இருந்தே பட்டியலை தொடங்கினவங்க அவங்க, தெரியாதா? இப்போ வள்ளுவன் கவிதையை பத்தி சொன்னீங்க, காதலை பத்தி. காதலை பத்தி எந்த பொண்ணாவது கவிதை எழுதி அது பிரபலமாயிருக்கா? நீங்களே சொல்லுங்க.
ஓ, காதல் கவிதைனாலே ஆண்கள் தாங்கிறீங்க. ஆரம்ப நீங்க கூட ஒரு நல்ல கவிதை சொன்னீங்க, மேத்தாவோட கவிதை. வள்ளுவன் ஒரு கவிதை சொன்னானே பாருங்க, வள்ளுவனுக்குனே யார் சொல்ல முடியும்? அவளுடைய பார்வைக்கு 2 பண்பு உண்டு. சரி. ஒன்று நோயை கொடுப்பது, மற்றொன்று அந்த நோயை போக்குவதுன்னு சொன்னானே. இதை விடவா வேணும்? அப்ப காதலுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களில் ஆண்கள் தான் போற்றினார்கள் என்பதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ராசேந்திரன் ஒரு பாட்டு சொல்லுவார், இந்த உலகத்தில் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி ராஜேந்திரன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை உருவாக்கியது அந்த காதல் தோல்வி. அது வேற, அதை விட்டுருவான். அவர் சொல்லுவார், காதல் மொழியை பொழிந்தவள் கானல் நீராயானதேன், சாவு வந்திடினும் சேர்ந்து இறந்திடுவோம் என்று சொன்னவளை இன்று காணவில்லை, அது ஏன்? கேட்டாரே கேள்வி. ரொம்ப அன்பா பாசமா பேசுறாங்க, ஆனால் அவர்களுடைய மனதை மாத்திக்கிறாங்க இல்லையா? அதை யோசிச்சு பார்க்க வேணாமா? நடுவர் அவர்களே, கடவுளுக்கு ஒரு ஆசை, இந்த பூமிக்கு வந்து லவ் பண்ணணும். இந்த பயல்கள்லாம் 2 வீலர் 4 வீலரில் பயங்கரமாக ஓட்டிட்டு போகிறாங்க, நம்மளும் இதே மாதிரி போகணும்னு கடவுளுக்கு ஆசை. அப்படி வந்தா அவன் என்ன செய்வான்னு கண்ணதாசன் சொன்னாரே. ஓ, கடவுள் வந்தா என்ன செய்வார்? என்ன செய்வாரு பாருங்க, அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க வைத்து ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன், வருவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான், பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் விட்டு வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். கடவுள் மனுஷனா பிறக்கணுமா? வேற எதுக்கும் இல்லையா? அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். அப்ப உலகத்திலேயே 1ஆம் நபர் கொடுமையிலும் கொடுமை காதலில் தோற்பது. அந்த தோற்பதற்கு காரணம் இந்த பெண் பிள்ளைகள் காதலை போற்றவில்லை என்ற காரணம் இல்லையா என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பினை தந்த உங்களுக்கும் இந்த ஜி தமிழ் நேயர்களுக்கு ஒரு நன்றியை பாராட்டி நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. துணியை தருபவன் நெசவாளி, துணியை தருபவன் நெசவாளி, உணவை கொடுப்பவன் பாட்டாளி, சிரிக்க வைப்பவன் கோமாளி, எல்லோரையும் சிரிக்க வைப்பவன் கோமாளி, எங்க பக்கம் தீர்ப்பு சொன்னா நீங்க அறிவாளி. ஏங்க, நேரடியா என்னை முட்டாள்னு வஞ்சிட்டு போக வேண்டியதானே? நடுவர் அவர்களே, எங்க பக்கம் தீர்ப்பு சொன்னா நீங்க அறிவாளி. ஏன்னா எப்பொழுதுமே நாங்க தான் பலசாலி, எதிரில் இருப்பவர்கள் எல்லாம் ஏமாளி என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞாயிறு பட்டிமன்றம்.